உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூளை செல்களை நன்றாக வளரச் செய்வதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஒரு சிலருக்கு மந்த புத்தி இருக்கும், அவர்களுக்கு மூளை செல்களில் குறைபாடு இருக்கும். அந்த மூளை செல்களை நன்றாக வளரச் செய்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள மூலிகை குப்பைக்கீரை என்கிற முள்ளிக்கீரை. கிராமப்புறங்களில் இதை முளைக்கீரை என்றும் குப்பைக்கீரை என்றும் கூறுவார்கள். தாவரவியல் பெயர் இதற்கு அமராந்தஸ் ஸ்பேசினோனஸ் என்று கூறுவார்கள். மிகவும் குளிர்ச்சியும் அனலையும் ஒரு சேர தரக்கூடிய அற்புதமான ஒரு கீரை. இதில் 2 வகை உண்டு. பச்சை நிறத்தில் கிடைக்கும், சிகப்பு நிறத்திலும் கிடைக்கும். சிவப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய கீரை மிக அபூர்வமான கீரை, அற்புதமான புத்தியை தீட்டுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை. இந்த கீரையை கொண்டு நாம் மந்த புத்தி உடையவர்களை புத்தி தீட்டுதலாக மாற்றுவதற்கு ஒரு மருந்தை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் கீரையினுடைய இலைப்பகுதி நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பாசிப்பருப்பு என்கிற பைத்தம் பருப்பு, உப்பு, மஞ்சள் பொடி, கடுகு, பெருங்காயத்தூள் மற்றும் நல்லெண்ணெய், இத்தனைகளையும் கொண்டு நாம் இந்த முள்ளிக்கீரையுடன் கூட்டு பொருளாக ஒரு உணவுப் பொருளை சேர்த்து கொடுத்து வந்தோமானால் குழந்தைகள் முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த மருந்து, 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த கீரையை உணவாக எடுக்கலாம். இது மிகுந்த நன்மை தரும். நமது உளவியலின் தத்துவப்படி MA × CA × 100 மென்டல் ஏஜ் பை குரானிக்கல் ஏஜ். MA என்றால் மென்டல் ஏஜ், மன வயது, மற்றும் குரானிக்கல் ஏஜ் என்றால் வளர்ந்து வருகின்ற வயது, × 100 என்ற தத்துவத்தின்படி மூளை செல்களை அளவீடு செய்கின்றனர். அந்த IQ என்பார்கள், இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அறிவுத்திறனை நாம் இவ்வாறு கணக்கீடு செய்யும் போது மந்த புத்தி உடையவர்களை மிக சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர்களுக்கான அற்புதமான ஒரு மருத்துவம். இந்த கீரையை அந்த குழந்தைகள் சாப்பிட்டு வந்தார்களானால் படிப்படியாக மூளை செல்கள் நன்றாக வளர்ந்து புத்தியை தீட்டுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை. இந்த கீரையை கொண்டு நாம் ஒரு கூட்டு தயார் செய்து உணவுப் பொருளாக சாப்பிடலாம். அதற்காக முதலில் நாம் பாசிப்பருப்பு என்று சொல்லக்கூடிய பைத்தம் பருப்பை நன்றாக வேக வைக்க வேண்டும். அதற்காக 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். இப்பொழுது 2 தேக்கரண்டி அளவிற்கு பாசிப்பருப்பு அந்த நீரில் சேர்க்க வேண்டும். முள்ளிக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த முளைக்கீரையை நாம் மஞ்சள் நீரில் நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளலாம். அகத்தியர் தனது குணபாடம் என்கிற நூலில் இந்த கீரையை பற்றி வெகு சிறப்பாக புகழ்ந்திருக்கின்றார். நீரிவிடும் வெப்பநிலை தனித்துவிடும், நீரேற்றும், தங்க பற்பத்தை நீராக்கும், அரவை விஷத்தை தள்ளிவிடும் என்று கூறுகிறார். புத்தியை தீட்டுவிக்கும் என்றும் கூறுகிறார். அரவின் விஷத்தை போக்கும். அரவு என்றால் பாம்பு, பாம்பினுடைய நஞ்சை முறிக்கும். தங்கத்தையே பஸ்மமாக்கும். தங்கத்தையே பஸ்மமாக்கும் என்றால் பல்வேறு வகையான நோய்களை எவ்வாறு மிக அழகாக தீர்த்துவிடும் இந்த அற்புதமான ஒரு கீரை. அனலும் குளிர்ச்சியும் ஒரு சேர தரக்கூடிய அற்புதமான இந்த கீரை. அகத்தியர் தனது குணபாடத்தில் இந்த கீரையை பல்வேறு வகையில் புகழ்ந்திருக்கிறார். அனைவரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கீரையாகும். மேலும் மூளை செல்களில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் மிக அற்புதமான ஒரு கீரை. புத்தியை தீட்டுவிக்கும் என்கிறார். புத்தியில் உள்ள அத்தனை குறைகளையும் நீக்கிவிடும், மந்தத்தன்மையை நீக்கிவிடும், புத்தியை மிக சிறப்பாக வேலை செய்ய வைக்கும். நன்றாக வெந்த அந்த பாசிப்பருப்புடன் கீரையை நாம் இட வேண்டும். கீரையும் பாசிப்பருப்பும் நன்றாக வேக வேண்டும். இத்துடன் தேவைக்கு ஏற்ப உப்பை நாம் சேர்க்க வேண்டும். சிறிது
சிறிது மஞ்சள் தூளை நாம் சேர்க்க வேண்டும். இதில் இப்பொழுது நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். தேவையான அளவிற்கு தக்காளி துண்டுகளை சேர்த்துக் கொள்ளலாம். நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாய் துண்டுகளை 7 எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டும். பூண்டு சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியாக பெருங்காயத்தூள் அரை சிட்டிகை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். பாசிப்பருப்பு, கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி அத்தனையும் சேர்த்து நன்றாக கொதிக்க வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த குப்பைக்கீரை என்று சொல்லக்கூடிய முள்ளிக்கீரை பல்வேறு வகையான நோய்களை கண்டிப்பதோடு கால்நடை என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு மிக சிறந்த பால் சுரக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்கின்றது. இந்த முள்ளிக்கீரை மற்றும் கொள்ளு, கடலை இவை மூன்றையும் சேர்த்து பசுவிற்கு தீவனமாக நாம் கொடுத்து வந்தோமானால் பால் அதிகப்படியாக சுரக்கும். அந்த அளவிற்கு இந்த கீரைக்கு மிக சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரையாக இருக்கின்றது. அத்தனை பொருட்களும் நீரில் நன்றாக வெந்துவிட்டபடியால் இப்போது நாம் அதை அப்படியே இறக்கிக் கொள்ளலாம். இந்த முள்ளிக்கீரை கூட்டிற்கு நாம் இப்பொழுது தாளிதம் செய்ய வேண்டும். அதற்காக வாணலில் நாம் 2 தேக்கரண்டி அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ச்சிய நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து தாளிதம் செய்ய வேண்டும். கடுகு நன்றாக பொரிந்தவுடன் வாசனைக்காக கறிவேப்பிலையை சேர்த்து வதக்க வேண்டும். கறிவேப்பிலை, கடுகு நன்றாக பொரிந்து விட்டபடியால் இப்பொழுது அந்த முள்ளிக்கீரை கூட்டில் இந்த தாளிதத்தை சேர்த்துக் கொள்ளலாம்.
குப்பைக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த முள்ளிக்கீரையை நாம் உணவுப் பொருளாக ஒரு கூட்டு தயார் செய்து வைத்துள்ளோம். இந்த கூட்டை நாம் தினந்தோறும் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருமே சாப்பிடலாம். பெரியவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த சத்துள்ள ஒரு கீரை. 18 வயது உட்பட்டவர்களுக்கு இது மூளை செல்களை வளரச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தாக விளங்குகின்றது. இந்த கீரை கூட்டை வாரம் 2 முறை குழந்தை 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாரம் 2 முறை கொடுத்து வந்தோமானால் அவர்களுக்கு மூளை செல்கள் நன்றாக வளர்ந்து அறிவுத்திறன் மேம்பட்டு வரும். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு கீரை கூட்டாகும். அன்பான நேயர்களே, இந்த மூலிகை கீரையை தாங்களும் பயன்படுத்தி பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொண்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக முள்ளிக்கீரையை கொண்டு 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மூளை செல்களை எவ்வாறு வளரச் செய்யலாம், அந்த கீரையை கொண்டு அவர்களுக்கு அறிவுபூர்வமையான புத்தியை தீட்டுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே கீரையின் வேர் பகுதியை கொண்டு ஒரு சிலருக்கு தீர்க்க முடியாத வயிற்று வலி இருக்கும், குன்ம நோய் என்று சொல்வார்கள். அந்த குன்ம வலி இருந்தால் சதா காலமும் வயிற்று பகுதியில் ஒரு வகையான உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நோயை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் முள்ளிக்கீரையினுடைய வேர் பகுதி தண்டை நாம் 10 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஓமம் மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருப்பதால் ஓமத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இதனுடன் நாம் பூண்டு பற்கள், தேவையான அளவிற்கு தோலுரித்த பூண்டு பற்களை எடுத்து வைத்துள்ளோம். இவை 3ஐயும் கொண்டு இப்போது நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அதற்காக 200 மில்லி தண்ணீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நறுக்கி எடுத்து வைத்துள்ள முள்ளிக்கீரையினுடைய வேர் பாகத்தை நன்றாக மஞ்சள் நீரில் கழுவ வேண்டும். நன்றாக கொதிக்கின்ற அந்த நீரில் முள்ளிக்கீரையை நாம் நன்றாக மஞ்சள் நீரில் கழுவி எடுத்துக்கொண்டு அந்த கொதிக்கின்ற நீரில் முழுவதுமாக இட வேண்டும். அந்த முள்ளிக்கீரையின் வேர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருந்து சாறு படிப்படியாக அந்த நீருடன் கலந்துவிடும். அரை தேக்கரண்டி நாம் ஓமத்தை அதனுடன் சேர்க்க வேண்டும். தோலுரித்த வெள்ளை பூண்டை முழுவதுமாக அதில் இட வேண்டும். அன்பான நேயர்களே, தீராத அந்த வயிற்று வலி, குன்ம நோய் என்று சொல்லக்கூடிய அந்த வலி வந்துவிட்டால் சதாகாலமும் வயிற்று பகுதியில் ஒரு உளைச்சல் ஏற்பட்டு வயிறு இடுத்து பிடித்து கொள்ளும் என்பார்கள். அந்த அளவிற்கு வயிறு ஒட்டி கொள்ளும். அவர்களால் சரியாக உணவு உட்கொள்ள முடியாது. அப்படியே மீறி உணவு உட்கொண்டாலும் அவர்களுக்கு எளிதில் செரிமானம் கிடைக்காது. அந்த அளவிற்கு வயிற்று பகுதியில் அந்த நோயினுடைய தாக்கம், வீரியம் அதிகமாக இருக்கும். அதை மிக எளிமையாக நாம் போக்கிக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு மூலிகை வைத்தியம் ஆகும். இந்த மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அருகாமையிலேயே இந்த கீரை கிடைக்கும். தோட்ட பகுதிகளில் நாம் விளைவித்துக் கொள்ளலாம். அல்லது தானாகவே குப்பை கீரை என்று சொல்லக்கூடிய இந்த கீரை முளைத்திருக்கும். எளிமையான இந்த கீரையை நாம் எடுத்து வந்து இந்த கீரையை சுத்தம் செய்து கொண்டு பயன்படுத்தி வந்தோமானால் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான பலங்களும் புத்தியை தீட்டுவிக்கக்கூடிய நற்பண்புகளும் இந்த கீரையில் உள்ளன. ஆகையால் அனைவரும் இந்த கீரையை பயன்படுத்தலாம். நன்றாக கொதித்த இந்த தீநீரை இப்போது நாம் வடிகட்டி கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான ஒரு தீநீர், மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தீநீர் நாம் தயாரித்து வைத்துள்ளோம். குன்மவலி என்று சொல்லக்கூடிய வயிற்று வலி உள்ளவர்கள் இந்த தீநீரை காலை வேளையில் உணவு உண்பதற்கு முன்பாக ஆண்கள் பெண்கள் அனைவருமே 50 மில்லி அளவிற்கு ஆறிய பின்பு இளம் வெதுப்பான சூடில்
குடித்து வந்தால் அவர்களுக்கு நாளடைவில் அந்த வயிற்று வலி பரிபூர்ணமாக நீங்கிவிடும். சுமார் 7 தினங்கள் இந்த நீரை குடித்து வர வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூரண நோயினுடைய தன்மை நீங்கி மிகுந்த நன்மை ஏற்படும். அன்பான நேயர்களே, அனைவரும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.